ஒரு சிறிய கிராமத்தில் மின்மினி என்ற பெயருள்ள ஒரு பூனை இருந்தது. அது ஒரு சாதாரண பூனை இல்லை. மின்மினிக்கு பேச்சு தெரியும். ஆனால் அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அதன் தோழி குஞ்சு காகம் எச்சரித்தது. ஒரு நாள் மின்மினி காய்கறி வியாபாரியின் வண்டிக்கில் சுற்றி வந்தது. அங்கே காய்கறி மீது சூரியன் வீசிக்கொண்டிருந்தது. மின்மினி சொன்னது, இளஞ்சிவப்பு தக்காளியை நான் சாப்பிடணும்னு ஆசை. வியாபாரி அதை கேட்டவுடனே யாரோ பேசுகிறார்களா என்று சுற்றி பார்த்தார். மின்மினி உடனே மியாவ் என்று சொல்லி மறைத்துக் கொண்டது. அந்த நாள் முழுவதும் குஞ்சு காகத்துடன் மின்மினி சிரித்துக்கொண்டே அதன் பேச்சு ரகசியமாக வைத்துக் கொண்டது. ஆனால் மாலை நேரத்தில் ஒரு சிறுமி அழுது கொண்டிருந்தாள். அவளது பாட்டிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருந்தது. மின்மினி மெதுவாக சென்று அதன் மண்டிர குரலில் சொன்னது, பாட்டி சீக்கிரம் நலம் பெறட்டும். அதிசயமாக பாட்டி சில நிமிடங்களில் நிம்மதியாக சுவாசித்தாள். சிறுமி மகிழ்ச்சியால் மின்மினியை அணைத்துக் கொண்டாள். அன்றிலிருந்து மின்மினி கிராமத்தின் அதிசய பூனை என்ற பெயர் பெற்றது. கதை நீதி: நல்ல மனதில் செய்யும் மந்திரம் என்றுமே நல்லதையே செய்கிறது.